நானறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதாராணி. மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுத்த குருஜியை பற்றி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, அவர்னால எவ்வளோ பேர் என்னென்ன நன்மைகள் அடைஞ்சாங்க, இந்த மூச்சு பயிற்சி ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுது, என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். நான் திரும்ப திரும்ப அதிகமாக மூச்சு பயிற்சியை பற்றியே ஏன் பேசுகிறேன்னா, மூச்சு பயிற்சி ஒன்று எப்பேற்பட்ட மனிதர்களையும் நல்ல விதமாக மாற்றி அவர்கள் என்னென்ன சாதனையெல்லாம் செய்யணும்னு இருந்த சூழ்நிலையில் அதிலெல்லாம் இருந்து விடுதலையாகி அவங்க பாதை மாறி போனவங்கள திரும்பவும் அதே அவங்க சாதனையை செய்ய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த மூச்சு பயிற்சி. அது எங்கள் குருஜி அந்த மாதிரி பாதை தவறி போனவங்கள எப்படி அவங்க ஒரு சாதனையாளராக மாற்றுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. அவர் இந்த மூச்சு பயிற்சியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் தானாக இதை செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த சிறைச்சாலையில இருந்தெல்லாம் விடுதலையாகி வருவாங்க இல்லைங்களா, அவங்கள ஒரு அன்னைக்கு ஒரு 5 பேர் 6 பேர் ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்றதுக்கு அவங்க வீட்டில இருந்து ஆட்கள்லாம் வருவாங்க. அப்போ தன்னை நல்லா வசதி படைச்சவங்களை கூப்பிட்றதுக்கு ஆளுகள்லாம் வருவாங்க. அப்போ யாருமே இல்லைங்கிற போதும் கூட, இல்லை தாய் தகப்பனால் ஒதுக்கப்பட்டவன், இவன் ஜெயிலுக்கு போனவன், இவன் வந்தால் திரும்ப நமக்கு கேவலமாயிரும் அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட வராதவங்களா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் இவர் கூட்டிகிட்டு தன்னுடைய சென்டரில் வச்சு அவங்கள பாதுகாக்கும் போது அவங்க கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை கூப்பிட்றதுக்கு யாராவது வந்தாங்களா, யாரும் வரலையே அப்படின்னு அவங்க சொல்லும்போது, சரி அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே ஒரு 6 மாதம் இருங்க, இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே இங்கேருந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த கழிவு நீக்க பயிற்சியிலிருந்து ஆரம்பித்து மூச்சு பயிற்சி முதல் நிலை 2ஆம் நிலை அப்படியே எல்லா நிலைகளையும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கற்றுக் கொடுக்குறாங்க. திரும்பவும் என்ன நடந்தது நான் பார்ட் 2ல போடுறேன். நன்றி, வணக்கம்.